ஆயுர்வேத மருத்துவ பயிற்சியாளர்கள் இஞ்சியை ஜீரண சக்தியை பெருக்குவதற்காகவும், பசியை தூண்டுவதற்காகவும், உடலின் நுண்ணிய பாதைகளை சுத்திகரிப்பதற்காகவும் சக்தி வாய்ந்த மருந்தாகவும் பரிந்துரைக்கின்றனர். உடல் தசைகளுக்கு வலுவூட்டக்கூடிய ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்துகிறது. மேலும் இஞ்சி ஆயுர்வேதத்தில் மூட்டு வலிகளுக்கும், சுவாச பிரச்சனைகளுக்கும், மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைகிறது. மேலும் இக்கால நோய்களுக்கும் இயற்கை மருத்துவ தீர்வாக உள்ள இஞ்சியை பற்றி பார்ப்போம் வாங்க. 1. பிரபல ஜீரண மருந்து. குடலிறக்க பிரச்சனையில் வயிற்றுப்பகுதி தசைகளுக்கு வலுச்சேர்த்து உதவுவதுடன், வாய்வு சம்பந்தமான பிரச்சனைகளை களைத்து வயிற்று மந்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகிறது. உணவிற்கு முன் இஞ்சி துண்டுகளுடன் உப்பு சேர்த்து சாப்பிடும்போது உமிழ்நீர் சுரப்பு அதிகரிக்கப்பட்டு ஜீரணத்திற்கு உறுதுணையாக அமைவதோடு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் தவிர்க்கப்படுகின்றன. முழு உணவிற்கு பின் இஞ்சி டீ குடிப்பதன் மூலம் வாய்வு தொந்தரவுகள் குறைகிறது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் தீவிரமாக இருக்கும்போது இஞ்சி சாப்பிட்டு வருவதால் ஃபுட் பாய்சனிங் தவிர்க்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்று வலியை குணமாக்குவதோடு பாக்டீரியாவால் உண்டாக்கும் வயிற்றுப்போக்கையும் குணமாக்குகிறது. 2. குமட்டலுக்கான சிகிச்சை. குமட்டல், வாந்தி போன்ற அஜீரண கோளாறுகளுக்கு நல்ல மருந்தாக இஞ்சி உள்ளது. கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் காலைநேர உபாதை, பயணித்தால் உண்டாகும் மலச்சிக்கல் மற்றும் புற்றுநோய்க்கான கீமோதெரபி சிகிச்சையின் போது உண்டாகும் குமட்டல் போன்ற பிரச்சனைகளுக்கும் குணமளிக்கிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களிடம் நடத்திய சமீபத்திய ஆய்வின்படி கீமோதெரபிக்கு முன்னதாக தினமும் 0.5 முதல் 1 கிராம் அளவிற்கு இஞ்சி சேர்த்து கொண்டு வரும் நோயாளிகளில் 91% பேருக்கு குமட்டல், வாந்தி போன்ற பாதிப்புகள் குறிப்பிடத்தக்க வகையில் குறைந்திருப்பதை காண முடிந்தது. அதோடு அஜீரண கோளாறுகளுடன் தொடர்புடைய தலை சுற்றல், மயக்கம் ஆகியவற்றையும் குறைக்கிறது. இஞ்சியில் உள்ள வேதிப்பொருட்கள் மூளையில் செயல்பட்டு நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்தி குமட்டல், வாந்தி, மயக்கத்தை கட்டுப்படுத்துகிறது என்பதை சில ஆராய்ச்சிகள் சுட்டிக்காட்டுகின்றன. 3. மூட்டு வலி, மூட்டு சவ்வு பிரச்சனைகளுக்கு தீர்வு. இஞ்சியில் உள்ள ஜிஞ்சரால் எனப்படும் பொருள் மூட்டு மற்றும் தசை வலிகளுக்கு நல்ல நிவாரணத்தை வழங்கும் தன்மை படைத்ததாக உள்ளது. மேலும் பல அறிவியல் ஆய்வின்படி மூட்டுகளில், குறிப்பாக ருமாய்ட் மூட்டு பிரச்சனைகளில் ஆரம்ப நிலைகளில் சிறந்த வலி நிவாரணியாக இஞ்சி செயல்படுவதை குறிப்பிடுகிறது. இஞ்சியை தொடர்ந்து எடுத்து வரும் ஆஸ்டோ ஆர்த்ரிட்டிஸ் மூட்டு பிரச்சனையுள்ள பல நோயாளிகளிடம் பரிசோதித்து பார்த்ததில் அவர்களின் வலி வெகுவாக குறைந்து கால்களின் இயக்கமும் மேம்பாடு அடைந்துள்ளது. ஹாங்காங்கில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் மூட்டு வலியுள்ள நோயாளிகளுக்கு தசை இறுக்கத்தை சரி செய்யவும் வலியை குறைக்கவும் மசாஜ் தெரப்பியில் இஞ்சி எண்ணெயும் ஆரஞ்சியும் உபயோகப்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. உடற்பயிற்சியின் போது ஏற்படும் சுளுக்கு, தசைவலி போன்றவற்றை குறைக்க இஞ்சி உதவுகிறது. 4. வலி நிவாரணி. மைக்ரேன் தலைவலி, மாதவிடாய் வலிக்கு நிவாரணம். மைக்ரேன் தலைவலியை போக்கும் தன்மை இஞ்சிக்கு உண்டு. தசை இறுக்கத்தை தளர்த்தி இரத்த குழாய்களில் பாதிப்பை கட்டுப்படுத்துவதோடு சில ஹார்மோன்களிலும் தனது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மைக்ரேன் தலைவலியால் பாதிப்புக்குள்ளாக ஆரம்பிக்கும் போது இஞ்சி டீ குடிப்பதால் தீவிர வலியை தடுக்க முடிவதோடு அதன் பக்க விளைவுகளான குமட்டல் மற்றும் தலை சுற்றல் போன்றவற்றை தடுக்க முடியும். மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு உண்டாகும் வலியை குறைக்க இஞ்சி உதவுகிறது. பல கலாச்சாரங்களில் தீப்புண்களில் மேல் இஞ்சி சாறை தெளிக்கும் வழக்கம் இருக்கிறது. மூட்டு வலி, முதுகுவலி போன்ற பிரச்சனைகளுக்கு இஞ்சி எண்ணெயை உபயோகிக்கும் வழக்கம் நிலவுகிறது. 5. புற்றுநோய்க்கு எதிரி. புற்றுநோய் செல்களை திறம்பட அழிக்கிறது. இஞ்சி கர்ப்பப்பை புற்றுநோய் செல்களை அழிப்பது மட்டுமல்லாமல் இந்த புற்றுநோய் நோயாளிகளிடம் பொதுவாக காணப்படும் பிரச்சனையான கீமோதெரபி சிகிச்சைக்கு பின் புற்றுநோய் உருவாகாமல் தடுக்கிறது. இஞ்சி தாவரத்திலிருந்து பெறப்படும் வேதிப்பொருள் சாதாரண செல்களில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் மார்பக புற்றுநோய் செல்கள் பெருக்குவதை தடுக்கிறது. மார்பக புற்றுநோய் செல்கள் வளர்வது மட்டுப்படுகிறது. இஞ்சியில் உள்ள மூலப்பொருட்கள் மலக்குடல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், கட்டிகள் மற்றும் கணையம் புற்றுநோய் ஆகியவற்றில் நல்ல பலனை அளிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. பீட்டா எலிமினி எனப்படும் புற்றுநோய் எதிர்ப்பு மருந்து பொருள்தான் இதற்கு காரணம். 6. இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க. இஞ்சியில் சர்க்கரை நோயை தடுக்க மட்டுமல்லாமல் அதை குணப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது. சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து 30 நாட்கள் காய வைத்த இஞ்சி பொடியை 3 கிராம் அளவு உட்கொண்டால் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு, ட்ரைகிளிசரைட் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவுகளையும் கணிசமாக கட்டுப்படுத்தலாம். சுருக்கமாக சொன்னால் கணைய நீரை இரத்தத்தில் விடுத்து கார்போஹைட்ரேட்டுகளை ஜீரணித்து வளர்ச்சிதை மாற்றங்களை சரிவர நடத்தி கொழுப்பு சத்தை உபயோகிக்க இஞ்சி உதவுகிறது. இஞ்சி குளுக்கோஸை சிறிது சிறிதாக பிரித்து இரத்தத்தில் கலக்க விடுவதால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகமாகாமல் பாதுகாக்கிறது. சர்க்கரை வியாதி உள்ளவரின் ஈரல், சிறுநீரகம், நரம்பு மண்டலம் போன்ற எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்கும் சக்தி இஞ்சிக்கு உண்டு. கண்ணில் உண்டாகும் புரை என்ற சர்க்கரை நோயால் உண்டாகும் ஒருவித வியாதியையும் வராமல் தடுக்கும் குணம் இஞ்சிக்கு உண்டு. 7. இதயத்தை குணப்படுத்த. அதிகப்படியான பொட்டாசியம், மாங்கனீசு, குரோமியம், மெக்னீசியம் மற்றும் துத்தநாகம் போன்ற கனிம தன்மைகளை கொண்ட இஞ்சி அழற்சிகளை நீக்கும் குணம் மிகுந்தது. பல காலமாக இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தும் தன்மை மிக்கது இஞ்சி. இந்த மூலிகையில் உள்ள ஒருவித கனிமம் கொழுப்புத்தன்மை குறைக்க, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த, இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த, இரத்த நாளத்தில் உள்ள அடைப்புகளை நீக்க என்று பலவித இருதய நோய்களை குறைக்கும் மற்றும் நீக்கும் தன்மை கொண்டுள்ளதாக நவீன ஆய்வுகளும் கூறுகின்றன.
8. மூச்சு சீரின்மையை குணமாக்கும் தன்மை. இஞ்சியில் உள்ள தன்மைகள் மூச்சு சீரின்மையை சரி செய்யக்கூடியது, மேலும் காசநோய் உள்ளவர்களுக்கு உகந்த மருந்து. நுரையீரலில் பிராணவாயுவை எடுத்துச் செல்லும் தசைகள் அழற்சியுற்று எதிர்ப்பு சக்தியை இழந்து மூச்சுவிட சிரமமாக இருக்கும் நிலையை காசநோய் என்று சொல்வார்கள். ஊக்க மருந்திலோ அல்லது நோய் எதிர்ப்பு மருந்துகளிலோ இருக்கும் சில குணங்கள் இஞ்சியில் உள்ளது. அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் வலி நிவாரண குணங்கள்தான் இஞ்சியை ஒரு இயற்கை மருந்தாக பார்க்க தூண்டுகிறது. 9. தடுப்பாற்றல். ஜலதோஷம் மற்றும் ஜீரணத்திலிருந்து தடுக்கும் அற்புதமான ஆற்றல் கொண்டது இஞ்சி. மூச்சுத்திணறல் மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சிகளை ஆற்றும் குணம் கொண்ட இஞ்சி இருமல், தொண்டை அழற்சி மற்றும் புரோங்கைட்டிஸ் போன்ற உபாதைகளை குணமாக்கும். ஜலதோஷினால் உண்டாகும் சைனஸ் போன்ற அடைப்புகளில் இருந்தும் நுண்ணிய பல இரத்த நாளங்களையும் தூய்மைப்படுத்துகிறது இஞ்சி. இஞ்சி சாறுடன் எலுமிச்சம் பழச்சாறும் தேனும் கலந்து குடிப்பதால் ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்ற அன்றாடம் வரும் நோய்களில் இருந்து விடுதலை பெறலாம். இஞ்சியில் தெர்மோஜெனிக் என்னும் வெப்ப ஆக்க குணம் இருப்பதால் உடலை சூடாக வைத்திருப்பதில் இது உதவுகிறது. முக்கியமாக வேர்வை நாளங்களை திறந்து வேர்வையை வெளியேற்றுவதனால் இது உடலை டிடாக்சிஃபை செய்து ஜலதோஷத்துக்குண்டான குணக்கேடுகளை நீக்கி பாக்டீரியா மற்றும் பல தொற்று நோய்களில் இருந்து விடுதலை அளிக்கிறது. எல்லாவற்றையும் விட இஞ்சியில் உள்ள இந்த தன்மைகள் அடர்ந்த நிலையில் இருப்பதால் உடல் அதை இலகுவாக உறிஞ்சிக் கொள்கிறபடியால் அதை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. 10. வீரியமான ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்பது சில அடிப்படை மூலக்கூறுகளிலிருந்து, அதாவது மூப்பு மற்றும் பல வயதினால் ஏற்படும் சிதைவுகள், புற்றுநோய், இருதய நோய், சர்க்கரை வியாதி, மூட்டு வியாதி போன்ற வியாதிகளிலிருந்து காப்பதற்கு மிக முக்கியமான ஒரு கனிமம். எல்லாவிதமான இயற்கை திரவியங்களுக்குள்ளும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளது என்றாலும் இஞ்சியில் கூடுதலாக அதன் வீரியம் உள்ளதாக தெரிகிறது. 25 வெவ்வேறு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இஞ்சியில் உள்ளது. இதனாலேயே பல மூலக்கூறுகளில் இருந்தும் பல உடல் உறுப்புகளை இஞ்சி பாதுகாக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.